மீண்டும் வரவேற்கிறோம். இது சிபி காட்டன் வழங்கும் திண்ணை. சர்ச்சைக்குள்ளாகிறதா வந்தே மாதரம் பாடல் உத்தரவு என்ற தலைப்பில் நான் பேசிக் கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்து ஒரு சென்டென்ஸ் அவர் சொன்னதுல அந்த தமிழ்தாய் வாழ்த்துல இந்த லைனையும் விட்டுட்டாங்கிறத நான் சொல்ல வரணும். பல்லுயிரும் பல உலகம் படைத்த அழித்து துடைக்கணுமோர் எல்லையறு பரம்பொருள் முன் இருந்தபடி இருந்தது போல். யார் சொன்னது? இந்த மனோன்மணியத்துல அந்த நீராறும் கடல் இதை எடுத்துட்டாங்க. அதை பத்தி ஏன் பேச மாட்டேன்றீங்க? நீங்க வந்து அறிவியலுக்கு புறமானது இருந்துச்சுன்னா எடுத்துட வேண்டிய. அப்ப அது எடுக்கலாம். இந்த உங்களுக்கு ஆரியத்தை வந்தோன்னா அது எடுத்தோன்னா உங்களுக்கு பதப்பதைக்கிறது என்ன சார் அநியாயமா இருக்கு? என்ன நீங்க என்ன இது அநியாயமா இருக்கு? நீங்க உங்களோட சௌரியத்துக்கு நீங்க அந்த லைன் எடுக்கணும்னு இருப்பீங்க. நான் இந்த லைன் எடுத்து தப்பு சொல்றேன். அதை சொல்றது யாரும் ஒரு பாடலியா நம்ம பாடிட்டு போறோம். அதுல என்ன இருக்கு? எல்லாமே நம்ம சில நேரங்கள்ல வசதிக்காக பல விஷயங்கள் செய்யப்படுகிறது. ராமூர்த்தி, உங்களுடைய நிறைவு கருத்துக்கள். இல்லை, வந்தே மாதரம் வந்து முதல்ல இருந்தே வந்து இந்த ஆட்சேப இல்லை இப்பயும் கூட வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கான்ஸ்டியூஷன் டிபேட்ஸ்லேயே ஆட்சேபனைக்குரிய அந்த ஸ்டான்ஸாஸை நீக்கிட்டு மிச்ச ஸ்டான்ஸாஸை வச்சுக்கலாங்கிற ஒரு டிஸ்கஷனும் இருக்குது. ஆக இப்பயும் வந்து என்னென்னா ஒரு 3 வரி தான், துமி வித்யா துமி லக்ஷ்மி அப்படின்னு வரும். ஸோ ஒரு 3 வரி தான். அது மொத்தத்திலேயே வந்து என்னென்னா கடவுளை வாழ்த்துக்கின்ற மாதிரி அந்த 3 வரியை எடுத்துகிட்டு அதை பாடுறதுல என்ன ஆட்சேபனை இருக்க முடியும்? அந்த 3 வரியை எடுத்துக்கலாமே, ஒப்புதலின் பேரில், பரஸ்பர சமூகத்தின் பேரில். அந்த 3 வரி தான் பிரச்சனை அப்படின்னா அந்த 3 வரியை எடுத்துகிட்டு பாடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்போயும் உங்களுக்கு பிரச்சனைனா அப்போதான் நான் சொல்லுகின்றேன், இது பாகிஸ்தானே இந்த நாட்டை துண்டாடுகின்ற ஒரு மனப்பான்மை. அதுதான். அதனால தான் வந்து என்னென்னா இவர்கள் வந்து அதாவது இந்த நாடு ஒற்றுமையாக இருக்கக்கூடாது, இந்த நாடு பல துண்டுகளாக போடுன்ற வெவ்வேறு சக்தியில் வேலை செய்யறாங்க. நீங்க சொல்றது வேண்டாம் எடுத்துக்கலாம்ங்கிற மாதிரி சொல்றீங்க. அது எந்த அளவுக்கு? தாராளமாக இதை பத்தின ஒரு விவாதம் பொதுவெளியில் இல்ல பொதுவெளியில ஒரு விவாதம் விவாதம் வந்தே மாதரம் பாட 2 ஸ்டான்சஸ் எல்லாத்தையும் பாடிட்டு இருக்காங்க சார். அது இருக்குது. அதுல ஒண்ணு யாரும் அதுக்கு தான் இப்ப அதற்கு அப்புறம் பிரச்சனை ஏற்பட்ட காங்கிரஸ் மாநாடுகளிலும் அது பாடப்பட்டிருக்கு, முதல் 2 கண்ணிகள். உங்களுடைய நிறைவு கருத்துக்கள் திரு சானவாஸ், உங்களுடைய நிறைவு கருத்துக்கள். எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒன்றை ஏற்பதில் இங்கே யாருக்கும் எந்த சிக்கலும் இல்லை. அது கீதமாக இருந்தாலும் அது நாட்டினுடைய சட்டமாக இருந்தாலும் எல்லோருக்குமான அம்சத்தை எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். இங்கே இருக்கிற முஸ்லீம்கள் தங்களுடைய நம்பிக்கையை எல்லாருக்குமான நம்பிக்கையாக மாற்ற வேண்டும் என்று பேசுவதில்லை. இங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் அப்படி பேசுவதில்லை. இங்கே இருக்கிற கடவுள் மறுப்பாளர்கள் அப்படி சொல்வதில்லை. இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மை இந்துக்களும் கூட அந்த மாதிரி தங்களுடைய நம்பிக்கையை இன்னொருத்தருடைய நம்பிக்கையாக மாற்ற வேண்டும் என்று பேசுவதில்லை. குறிப்பிட்ட ஒரு ஆதிக்க வர்க்கம்தான் இப்படிப்பட்ட தங்களுடைய சித்தாந்தத்தை ஒட்டுமொத்த நாட்டின் சித்தாந்தமாக மாற்றுவது, திணிப்பது என்கிற கோட்பாட்டை வைத்திருக்கிறார்கள். அதற்கு இந்த வரலாற்றினுடைய காலம் தொட்டு இன்றைக்கு வரைக்கும் அதற்கான முயற்சியை தொடர்ந்து செய்கிறார்கள். இன்றைக்கு கூட தமிழ்நாட்டில் பார்க்கிறோம். நேற்று திறக்கப்பட்ட அப்துல் கலாம் அவருடைய மணிமண்டபத்தில் அப்துல் கலாம் அவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற அந்த சிலைக்கு பக்கத்தில் பகவத்கீதையை கொண்டு வைத்திருக்கிறார்கள். அவர் பகவத்கீதையை படித்தார், மதித்தார், எல்லா இடமும் அதை மேற்கோள் காட்டினார், உண்மை. ஆனால் அவர் குரானையும் படித்தார், மதித்தார். அவர் திருக்குறளை ஐநா சபையில் போய் பேசினார். ஆக அவர் ஒரு பொதுவான அடையாளம் என்றால் நீங்கள் திருக்குறளைத்தானே வைக்க வேண்டும். ஆனால் அவர் எல்லாவற்றையும் மதித்தது போல் பகவத்கீதை மதித்தார். ஆனால் நீங்கள் பகவத்கீதை மட்டும் அவர் பக்கத்தில் வைத்து அடையாளப்படுத்துகிறீர்கள். அதுதான் பிரச்சனை. இப்போ அப்துல் கலாம் மதங்களை கடந்தவர், முஸ்லிம் சமூகத்தில் பிறந்தாலும் பகவத்கீதையை போற்றியவர் என்று மதத்தை கடந்தவரை போய் ஒரு மதத்திற்குள்ளேயே அடையாளப்படுத்துகிறீர்கள். அங்குதான் பிரச்சனை வருது. அப்போ பொது அடையாளங்களை கூட நீங்கள் ஒரு குறிப்பிட்ட மதத்தில் கொண்டு நிறுத்தக்கூடிய முயற்சி தான் இந்த பாடலும், வந்தே மாதரம் பாடலும். எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஜனகணமன இருக்கிறது, இருந்துவிட்டு போகிறது. அந்த பாடலை இன்னும் விரிவுபடுத்துங்கள், அந்த பாடலை இன்னும் செழுமைப்படுத்துங்கள், அந்த பாடல் எல்லா இடம் பாடணும்னு சொல்லுங்க. அதுதான் தேசபக்தியின் அளவுகோல்னு இன்னும் வலிமையாக சொல்லுங்க. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, யாருக்கும் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அப்படி எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒன்றை மட்டம் தட்டிவிட்டு அல்லது அதற்கு முக்கியத்துவத்தை குறைத்துவிட்டு எது சர்ச்சையாகுமோ எது பிரச்சனையாகுமோ அதை தூக்கி நிறுத்துவதனுடைய பின்னணி என்ன? அதுதான் இங்கே கேள்வி. ராமசுப்ரமணியன், உங்களுடைய நிறைவு கருத்து. என்னுடைய நிறைவு கருத்து என்னென்னா, இந்த டிஸ்கஷன் ஆரம்பிச்சதுக்கு காரணமே ஹைகோர்ட்டு தான். இது வந்து யாரும் மற்றவங்க சொன்னது போல் அரசாங்கம் ஒன்றும் சொல்லலை, மத்திய அரசோ மாநில அரசோ இதில் ஒன்றும் தலையிடலை. ஒரு டெட் எக்ஸாமில் ஒரு ஆசிரியர் தேர்வுக்காக எழுதப்பட்ட ஆன்சரில் ஒரு டவுட் வந்தது. அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக ஹைகோர்ட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி உச்சநீதிமன்ற உத்தரவும் இருக்குது இது சம்பந்தமா. சார் இல்லை அது ஒரு நிமிஷம் சொல்லும் போது ஜெகோவாஸ் விட்னஸஸ் நாங்கள் இதை ஏற்றுக்க மாட்டோம்னாங்க. அதெல்லாம் கிடையாது, நீங்கள் பாடிட்டாங்கன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு. அப்போ ஸோ அதனால் நீங்கள் அந்த பாடணும்னு அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு வரும்பொழுது இது ஹைகோர்ட்டினுடைய உத்தரவை மதிப்பது தான் நியாயமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அதனால் ஹைகோர்ட் உத்தரவுப்படி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளிலும், அனைத்து கல்லூரிகளிலும், அனைத்து ஆர்கனைசேஷன்ஸ் எல்லா இடத்துலையும் இது பாட வேண்டிய அவசியம் என்று ஹைகோர்ட் ஆணைப்படி இது நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய இறுதி கருத்து. இது உலகெங்கும் ஒரு மறுவாசிப்பினுடைய காலம். இது
பழைய நம்பிக்கைகள் அனைத்தும் இன்றைக்கு மீண்டும் தூர்தட்டி எடுக்கப்படுகின்றன. எல்லாத்தை பற்றியும் விவாதிக்கலாம். எந்த மதத்தை பற்றி விவாதிக்கலாம், எந்த வேதத்தை பற்றி விவாதிக்கலாம், எந்த கொள்கைகளை பற்றி விவாதிக்கலாம். மார்க்ஸ் மறுவாசிப்புக்குள்ளாகிறார், பெரியார் மறுவாசிப்புக்குள்ளாகிறார், அம்பேத்கர் மறுவாசிப்புக்குள்ளாகிறார். எல்லாவற்றையும் மறுவாசிப்புக்கு உட்படுத்தும். இதில் கருத்து சுதந்திரம் வேண்டும், சகிப்புத்தன்மை வேண்டும். எது தேசம், எது தேசியம், சுதேசி கொள்கை என்ன ஆயிற்று? இன்றைய அரசினுடைய பொருளியல் கொள்கைக்கும் சுதந்திர போராட்ட காலத்து விழுமியங்களுக்கும் தொடர்பு இருக்கிறதா? அரசமைப்பு சட்ட விழுமியங்களின்படி அரசு நடத்தப்படுகிறதா? எல்லாத்தையும் விவாதிக்கலாம். அந்த விவாதத்தை வந்தே மாதரம் தூண்டி இருக்கிற அளவில் வரவேற்கிறேன். நல்லது. நிச்சயமா நிகழ்ச்சியோட நிறைவில் இருக்கின்றோம். சர்ச்சைக்குள்ளாகிறதா வந்தே மாதரம் பாடல் உத்தரவு என்ற தலைப்பில் நாம் பேசிட்டோம். இங்கு வந்த 4 கருத்தாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை இங்கே பதிவு செய்திருக்கின்றார்கள். ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் மூலமாக இதற்கான ஒரு நிறைவே அல்லது முடிவை நாம் எட்ட முடியும் என்று நினைக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட உங்கள் 4 பேருக்கும் மிக்க நன்றி. நேரிலே மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.